இது வந்து பார்த்திங்கன்னா எல்லா மழை டைம் தவிர்த்து எல்லா டைம்லேயும் நீங்கள் வந்து இந்த வலையை வந்து நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம். மழை பெய்யும்போது மட்டும் நீங்கள் வந்து இந்த கிளாஸை போட்டு நீங்கள் கவர் பண்ணிக்க வேண்டியது. மற்ற டைமில் வந்து இன்செக்ட்ஸ், சின்ன சின்ன பூச்சிங்க, அதுக்கப்புறம் வந்து இந்த பாம்பு பிரச்சனை, ப்ளஸ் வந்து பல்லி, இந்த மாதிரி வந்து கொசு ப்ளஸ் வந்து எதுவுமே வந்து உங்களுக்கு உள்ளே வராது. ஸோ அதனால் வந்து இது மஸ்கிட்டோ ஸ்க்ரீன் அப்படின்றத விட இது வந்து பார்த்திங்கன்னா ஒரு இன்செக்ட் ஸ்க்ரீன் மாதிரி கொடுத்துருக்குது. வந்து இதை பார்க்குறது அட்ராக்டிவாக இருக்குது. ஏன்னா பக்கத்துலலாம் பார்த்திங்கன்னா நிறைய செடி கொடி மரம்லாம் இருக்கிறதால நிறைய சின்ன சின்ன பூச்சிகள்லாம் இருக்குன்றதால இதுமாதிரி பண்ணியிருக்கோம். ஸோ இதுதான் பார்க்குறீங்க இந்த ட்ராக். இதில் வந்து பார்த்திங்கன்னா இந்த வால் வந்து பார்த்திங்கன்னா ஒரு 180 mm திக்னஸ் இருக்கும். மேலே உள்ள வால் வந்து 80 mm கனம் தான் இருக்குது. ஸோ இதனால் இதை கரெக்டாக பிளான் பண்ணி இதை கரெக்டாக எக்ஸிக்யூட் பண்ணி இது அவுட்புட் எடுத்துகிட்டு வந்திருக்கோம். மேலே பார்த்திங்கன்னா 80 mm தான் திக்னஸ் இருக்குது. இந்த சைடில் ஃபிக்ஸர் கொடுத்துட்டு 20 அடி நீட்டுக்கு வந்து ஃபுல்லாக ஸ்லைடிங் கொடுத்துட்டோம். இந்த ஃபுல் ஸ்லைடிங் பார்த்திங்கன்னா 3 இதாக ஸ்ப்ளிட் பண்ணி கொடுத்துருக்கோம். அந்த 3 விண்டோவை இதில் ஸ்ப்ளிட் பண்ணி உங்களுக்கு கொடுத்துருக்கோம். மேலே உள்ள வாலோட திக்னஸ் வந்து பார்த்திங்கன்னா மொத்தம் 80 mm தான் இருக்குது. அப்படின்றதால தண்ணி எதுவும் சீப்பேஜ் வரக்கூடாது, ப்ளஸ் வந்து தண்ணி பட்டால் உள்ளே வரக்கூடாது அப்படின்றதுக்காக வித்தின் த பில்டிங்கில் தான் வந்து இந்த விண்டோவை இன்சர்ட் பண்ணால் மட்டும்தான் சிலிக்கான் அடித்து தண்ணி வராத மாதிரி ப்ரொடெக்ட் பண்ண முடியும். ஸோ அதனால் வந்து பார்த்திங்கன்னா லைட்டாக ஒரு சின்ன ஒரு 3 mmக்கு மட்டும்தான் வெளியில் நம்ம வந்து ஒரு கேப் கொடுத்துருக்கோம். சின்ஸ் அதில் வந்து சிலிக்கான் உட்காரணும், அப்போ தான் வந்து தண்ணி வந்து ப்ரொடெக்டடாக இருக்கும் அப்படின்றதால கரெக்டாக அதை ஃபினிஷ் பண்ணி கொடுத்துருக்கோம். இல்லை அப்படின்னா இது கொஞ்சம் வெளியில் பில்டிங்லேருந்து கொஞ்சம் லைட்டாக எக்ஸ்போஸ் ஆனால் கூட என்ன ஆகும் அப்படின்னா அந்த சுவத்துலேருந்து வடிஞ்சு வர தண்ணி வந்து இது வழியாக உள்ளே வந்து இந்த நம்ம ஸ்க்ரூலாம் இன்சர்ட் பண்ணியிருக்கோம் பாரு, அது வழியாக வந்து உங்களுக்கு உள்ளே தண்ணி வர ஆரம்பிச்சிடும். இதை ப்ரொடெக்ட் பண்ணுறதுக்காக நம்ம வந்து வெளியில் வந்து என்ன பண்ணியிருக்கோம், வித்தின் த பில்டிங்கில் ஒரு 2 mm 3 mm பிஞ்சு கொடுத்து சிலிக்கான் அடித்து பண்ணி கொடுத்துருக்கோம். ஸோ இது மாதிரி வந்து இட்டி ப்ளஸ் வந்து பார்த்திங்கன்னா கின்பான், கிங்ஸு, பெய்டி பிராண்டு, ஆர்க்கு, அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா எல்ஜி, அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா பிளாஸ்டெக், பென்டா பிளாஸ்டெக்கு, ப்ளஸ் வந்து பார்த்திங்கன்னா அந்த என்எல்சி குரூப்பில் வர அந்த மாதிரி யூபிவிசி ப்ரொஃபைல்ஸு, இந்த மாதிரி என்னென்ன ப்ரொஃபைல்ஸ் கிட்டத்தட்ட வந்து நம்ம ஒரு 10-12 ப்ராடக்ட் வந்து டீல் பண்ணிகிட்ருக்கோம். ப்ராமினன்ஸ் எது இருந்தாலும் நீங்கள் கூப்பிடுங்க, நம்ம எல்லாமே பக்காவாக பண்ணித்தரலாம். ப்ளஸ் வந்து பார்த்திங்கன்னா கலர் ப்ரொஃபைல்ஸ்லாம் கூட இன்ட்ரடியூஸ் பண்ணியிருக்கோம். கலர் ப்ரொஃபைல்ஸ், டில்ட் அண்ட் டர்ன் விண்டோஸ், அப்புறம் வந்து டாப் ஸ்லைடிங் விண்டோஸ், இதெல்லாம் வந்து லேட்டஸ்ட்டாக நம்ம இன்ட்ரடியூஸ் பண்ணியிருக்கோம். ஸோ கலரில் பார்த்திங்கன்னா உடன் பேட்டர்ன்ஸு ப்ளஸ் வந்து பார்த்திங்கன்னா கிளியர் பேட்டர்ன்ஸும் நம்ம பண்ணிக்கிட்டு இருக்கோம். கிளியர்னு பார்த்திங்கன்னா உங்களுக்கு வந்து பியூர் பிளாக் கலரு, பியூர் ப்ரௌன் கலரு, அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா பியூர் கிரே கலரு, அதுக்கப்புறம் வந்து ப்ரௌனு, அந்த மாதிரி வந்து ப்ளைன் கலர்ஸும் பண்ணுறோம். அது தவிர வந்து உடன் பேட்டர்ன்ஸ்லேயே கிட்டத்தட்ட ஒரு 3 பேட்டர்ன் இருக்குது. ஸோ அந்த 3 பேட்டர்னில் பார்த்திங்கன்னா ஒன்று டீக் வுட் பேட்டர்ன், இன்னொன்று வந்து பார்த்திங்கன்னா கொஞ்சம் ப்ரௌன் ஓரியன்ட் பேட்டர்ன், இந்த மாதிரி இன்னொரு பேட்டர்ன் வந்து பார்த்திங்கன்னா கொஞ்சம் டார்க் பேட்டர்னாக இருக்கும். ஸோ இதனால் நம்ம வீடியோ வந்து ரெகுலராக வாட்ச் பண்ணுங்கள். இந்த மாதிரி யாருக்கு வந்து இந்த மாதிரி வந்து யூபிவிசி பால்கனி விண்டோஸு, இந்த மாதிரி தண்ணி வராமல் ப்ளஸ் வந்து ப்ரொடெக்டட் விண்டோவை வந்து ப்ரொடெக்ட் பண்ணணும், ப்ளஸ் வந்து கால்சிலியான மரத்தெல்லாம் ப்ரொடெக்ட் பண்ணணும்னு நினைக்கிறாங்களோ அவங்களுக்கு